ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் கிரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு உருண்டை வகை தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இதில் இருக்க ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்திங்கன்னா டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டாங்கன்னா போதுங்க. அந்த அளவுக்கு சத்தானது. ஒரு நாளுக்கு தேவையான ஃபைபர், விட்டமின், புரோட்டீன் இது எல்லாமே இதில் இருக்குங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடானதும் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பில் புரோட்டீன், ஃபைபர் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த பாசிப்பருப்பை நம்ம டெய்லியும் அடிக்கடி எடுத்துக்கும் போது இது நம்மளோட லிவரை பாதுகாக்கிற ஒரு தன்மையும் இந்த பாசிப்பருப்புக்கு இருக்குங்க. அதனால் இந்த பாசிப்பருப்பை முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே நல்லது. குழந்தைங்கிறதுனால குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் சேர்த்தியும். இப்போது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பை. கலர் நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற விட்டுறலாம். நாம் இதில் 5 பொருள் சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு பொருள் வறுக்கும் போதும் அதை நம்ம தனித்தனி பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையிலையும் ஏகப்பட்ட புரோட்டீன் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கும் இந்த பொட்டுக்கடலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பொட்டுக்கடலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறணும். மாறினதும் இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சுடுங்க. மூணாவது பொருளாக நம்ம 1/2 கப் கருப்பு எள் எடுத்திருக்கோம். கருப்பு எள் வந்துட்டு நம்மளோட போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. போன்ஸை வலுப்படுத்தும். நம்மளோட பிளட் ப்ரெஷரை இம்ப்ரூவ் பண்ணும். கரெக்டான லெவலுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். நமக்கு கிடைக்கிற ஒரு நேச்சுரலான எனர்ஜி வந்துட்டு இந்த எள்ளுலேருந்து கிடைக்கிது. ரொம்ப மெலிஞ்சு இருக்கவங்க, கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த எள்ளை அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நாம் எடுக்கிற 5 பொருளையுமே ஈக்குவல் போர்ஷனாக நம்ம எடுக்கிறோம். எல்லாமே 1/2 கப், 1/2 கப் அளவுக்கு தான் நம்ம எல்லாமே எடுக்கிறோம். எள்ளு நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். அடுத்ததாக 4வது பொருளாக நம்ம ரவை எடுத்திருக்கோம். இது நல்லா சின்ன சின்ன ரவையாக இருக்குது. ஃப்ளேமை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுவும் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். ரவையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்ல ஒரு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ரொம்ப லோவான கேலரிஸ் தான் இருக்குது. இதில் நல்ல ஒரு எனர்ஜியும் நமக்கு கொடுக்கும். அதோட நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கவும் உதவும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 5வது பொருளாக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணும்போது அந்த பொருள் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா உதிராக வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் நம்ம ஆயிலோ நெய்யோ எதுவுமே நம்ம பயன்படுத்தலை. இப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வணக்கி விடும்போது நல்லா ட்ரை ஆகி வரும். அடியில் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. சீக்கிரம் தீஞ்சு போகக்கூடாது. நம்ம வறுத்ததுலேயே தேங்காய் வறுக்க மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தேங்காய் நல்லா பவுடர் ஃபார்மில் வர வரைக்கும் நாம் வணக்கி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இந்த 5 பொருளும் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இனிப்புக்காக வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு பொருளும் 1/2 கப் எடுத்தோம். அதில் பாதி அளவு அப்படின்னா 1/4 கப்பு வரும். 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு அதுலேயும் பாதி அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 3/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கரைஞ்சி ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா அரைக்க ஆரம்பிச்சிடலாம்.
பாருங்கள் இந்த வெல்லம் ரெடி ஆகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இருக்கிறதுலே கொஞ்சம் ஹார்டானது இந்த பாசிப்பருப்பு தான். அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா நைஸான ஒரு பவுடராக வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவையும் பாசிப்பருப்பும் சேர்ந்து அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். அதோடவே 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டும் அரைக்கிறதுக்குள்ளே இந்த அளவுக்கு லைட்டாக கொதி மட்டும் வந்துச்சுன்னா போதும். நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரவையும் பாசிப்பருப்பும் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பவுடராக இருக்கும்போது அடுத்த பொருளை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மூணாவதாக நம்ம பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பாருங்கள் எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு. நம்ம பொட்டுக்கடலை வந்துட்டு ஈஸியாக நைஸாக அரைஞ்சி வந்துடும். பொட்டுக்கடலை அரைச்சதும் நம்ம எள்ளை சேர்த்து அரைச்சிக்கலாம். எள்ளு ரொம்ப நேரம் அரைப்படக்கூடாது. அதுலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாவே நல்லா பவுடராக வந்துடும். நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கோம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும். தேங்காவை சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா கரெக்டான ஒரு பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். நம்ம இந்த பொருள்லாம் அரைக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க. எள்ளோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. கையில் பிடிக்கிற பதத்தில் இப்போவே இருக்குது. இதை மாவை எடுத்து நம்ம கையில் ஒரு உருண்டை பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அழகாக எவ்வளோ சூப்பராக பிடிக்க வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப அதிகமாகவும் நம்ம மையை அரைக்கக்கூடாது. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கேயும் கட்டி இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இந்த பவுடரே நல்லா சூடாக தான் இருக்குது. இந்த பவுடரில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாவும் ஓரளவுக்கு நல்லா வெந்து நல்லா ஊறி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பாவு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க ரவையாகட்டும் பாசிப்பருப்பாகட்டும் பொட்டுக்கடலையாகட்டும் நல்லாவே தண்ணி இழுக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஊற்றினா தான் கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இந்த மாவில் கட்டிலாம் எதுவும் பிடிக்காது. நல்லா ஈஸியாக கிளற வருங்க. இன்னும் கொஞ்சமாக சர்க்கரை பாகு ஊற்றிக்கலாம். இது பார்க்கும்போதே நமக்கு போதுமானதாக தான் தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சமாக நம்ம சர்க்கரை பாகு ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டான பதமாக இருக்கும். பாருங்கள் பிடிக்கலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து காஞ்சாப்பில் ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் நமக்கு இந்தளவு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன் லட்டு வகைகள் வந்து போட்டிருக்கோம். வாரம் ஒரு லட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி டெய்லி ஒரு ப்ரோட்டீன் லட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரத்தத்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்தளவுக்கு நமக்கு வெல்லம் வந்து மிச்சம் இருக்குது. இந்த வெள்ளைப்பாகை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேறு எதுக்காவது கூட பயன்படுத்திக்கலாம்.
இந்த மாவை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது கையில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ தடவிட்டு உருண்டை பிடிங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். நான் லைட்டாக கொஞ்சம் நெய் மட்டும் தடவிக்கிட்டேன். பாருங்கள் உருண்டை பிடிக்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாக்லேட் அதிகம் சாப்பிட்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா சாக்லேட்டை விட இதை நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான அறுசுவை உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. வாயில் போட்டதும் கரையும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குன்னு. சாக்லேட்டோட டெக்ஸ்சர் இருக்குங்க, ரொம்ப ஹார்டாக இருக்குது. வாயில் போட்டதும் கரையிற மாதிரியான ஒரு உருண்டை தான் இது. ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.